பாஜகவோட முக்கிய கூட்டணி கட்சியான அதிமுகவில் இருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா திடீர்னு திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க முதல்வரோட? இல்லை, ஒவ்வொருவரும் அவருடைய விருப்பப்படி ஒவ்வொரு கட்சியில் போய் சேர்றதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. அவங்க நமக்கு ஏதாவது கருத்து எதிராக சொல்லியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம கருத்து சொல்லணும். பாஜகவை நெகட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காரு. வரக்கூடிய கூட்டணியில் வெற்றி பெறதுக்காக அதிமுக கூட்டணி வைக்கல, அந்த அதிமுகவை அடிக்கிற நோக்கில் தான் பாஜக ஏடிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. பாஜக நெகட்டிவ் ஃபோர்ஸ், தமிழகத்தில் வெற்றி பெறவே முடியாது. அன்வர் ராஜாவோட மதிப்புக்குரிய அன்வராஜா அவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியில் அங்கே வைத்தவர். இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் உலகத்துக்கே தெரியும், இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தலைவர், வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பாரத நரேந்திர மோடி அவர் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. சார், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்கீமில் வந்து திமுக வீடு வீடாக போய் சொல்லிட்டு ஓடிபி நம்பர் வாங்குறது வந்து மற்ற தலைவர் வச்சுருக்கேன். அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் என்றைக்கு அதிமுக கூட்டணின்னு அறிவித்தாங்களோ அன்னையிலிருந்து மதிப்புக்குரிய முதலமைச்சர் எனது நண்பர், நான் அவர் மீது அன்பு கொண்டவர், அவர் என் மீது அன்பு கொண்டவர். என்றைக்கு கூட்டணி உருவானதோ உருவான நாளையிலிருந்தே அவருடைய உருவமே மாறி போயிடுச்சு. மிக ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க திமுககாரங்க எல்லாருமே. ஆனால் நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு அது என்ன, எனக்கு அது புரியல. என்ன ஓரணியில்? எல்லாமே ஓரணியில் தான் இருக்கிறோம். நம்ம வீடு வீடாக போய் சென்று மக்களை வந்து திமுக இணைப்பதற்கான முயற்சியில் வந்து திமுக ஈடுபட்டிருப்பதாகவும், மக்களுக்கு அவருடைய ஓடிபி நம்பர் வாங்கினா திமுக இந்தமைக்கு நன்றின்ற மாதிரி மெசேஜ் வரதாகவும் தெரியல. நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லியிருக்குங்கிறது தெரியல. அது அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம நெல்லை சட்டமன்ற தொகுதியில் கூட நம்ம ஆலயத்தில் வந்து ஹவுசிங் போர்ட் காலனி, சங்கர ஹவுசிங் போர்ட் காலனியில் கூட போய் ஓட்டுருக்கு. அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களோட மொபைலில் கிளிக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது மகளிர் உரிமை தொகை வேணும்னா போட்டோன்னே நீங்கள் திமுகவில் இணைஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருவதா ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா அவங்க வந்து 4 வருஷமாக மக்களுக்கு எதுவுமே செய்யலை. தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி எதுவுமே தெரியல. செய்வதாக இருந்தாக்கி இப்போவே மகளிர் உரிமை தொகை அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருந்தா அவங்க ஏன் இப்போ வீடு வீடாக போய் கேட்கணும்? ஒருவேளை நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டிருக்கலாம். ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் பரப்பதுங்கிறது தேர்தலை சந்திக்கிறதுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒருவேளை அதனால கூட நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சிருக்கலாம். இந்த ஓரணியில் தமிழகம் இன்னபிற தமிழக அரசோட திட்டங்கள் எல்லாத்துலேயும் முக்கியமாக பொதுமக்களுடைய மொபைல் எண் வாங்கப்படுகிறது. அந்த மொபைல் எண்ணுக்கு தான் இந்த ஓடிபி வருது. பொதுவாகவே எதிர்கட்சிகள் வந்து இந்த மொபைல் எண்ணை வச்சு மொபைலைஸ் பண்ண முடியும் தங்களுக்கு ஆதரவா அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. ஓகே, அதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து? அதாவது தேர்தல் நேரங்களில் தான் இந்த மாதிரி வீடு போய் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், உங்களுக்கு காலுக்கு கொலுசு போடுறோம், கைக்கு வளையல் போடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சர் அரசாங்க அதிகாரிகளே, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையே இன்றைக்கி இதற்காக வேலை வாங்குற மாதிரி தெரியுது. அதாவது அரசாங்க பணத்தை தேர்தலுக்காக, தேர்தல் வருவதற்கு முன்னாலே முன்கூட்டியே செலவு பண்ணுற ஒரு திட்டம் இந்த திட்டம். அதனால தான் இந்த திட்டம் வேண்டாம்னு தடை பண்ணியிருப்பாங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்கு? திமுக சாதகமாக இருக்கின்றீங்களா, எதிராக இருக்கின்றீங்களா? எல்லாரும் ஒரே அணியில் தான் இருக்காங்கன்னு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர்லாம் நம்மெல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். இதில் வேறு தனித்தனி இடத்துலையே நம்ம போய் இருக்க போகிறோம் அவசியம் இல்லைல்ல. இந்த வார்த்தையே அது சரியான வார்த்தையாங்கிறது எனக்கு தெரியல.